ஹாய்ங்க. யூகேல டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆள் நீங்களாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட இஷ்யூஸை எமர்ஜென்சி அண்ட் நான் எமர்ஜென்சின்னு பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூஸாக இருந்துச்சுன்னா 999க்கு ஃபோன் பண்ணுங்கள். அதுவே ஒரு மைனர் சிம்டம்ஸாக இருக்குது அப்படின்னா 111க்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு இந்தந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்க சிம்டம் செக்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எனக்கு நர்ஸ் அல்லது கிளினிஷியன்ஸ் வச்சு உங்களோட அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பாடியில் இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்லேயே உங்களால் ஹோம் ரெமடிஸ் வச்சு உங்களை பார்த்துக்க முடியும்னா அதை சொல்லுவாங்க. இல்லை ஜிபிக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஜிபியில் அப்பாயின்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ யூஸ்வலாக நீங்களே டேரெக்டாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் போயிட்டு வெயிட் பண்ணுற ஹவர்ஸ் வந்து ஒரு 5 hours வெயிட்டிங் டைம்னா இப்போ 111 உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா லைக் 2 to 3 hours உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும், எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆல்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. மைனர் ஹெல்த் ப்ராப்ளம்க்கு, அதாவது ஜிபி இல்லை ஃபார்மசி மட்டும்தான் இருக்குது அப்படின்ற டைமில் ஃபார்மசியில் போயிட்டு லைக் பேராசிட்டமால், கோல்ட் மெடிக்கேஷன், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மைனரான சிம்டம்ஸுக்கு அண்டர் த காமன் ஆல்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஸ்கீமுக்கு கீழே உங்களால் அவங்கள்ட்ட செக் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷனில் டேப்லெட்ஸும் வாங்கிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.